Hallelujah. கடந்த நாள்ல கூட Monday I was talking about God saying something to Sarah. சாராவுக்கு தேவன் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்த்தோம். Amen. அது என்ன பார்த்தோங்க? Hallelujah. Nothing is impossible to God. Amen. சாராவுக்கு அதான் கொடுப்பார். When Sarah was laughing, இது நடக்காது, I am old, my husband is old, எங்க வாழ்க்கையில் எங்க நடக்க போகிறது என்று அவர்களே பேசிக்கொண்டிருக்கும் போது hallelujah, God says, அந்த இடத்துல சொல்றார், is anything too hallelujah, too hard for the Lord? Amen. Is anything too hard for the Lord? தேவன் தாமே அங்க ஒரு கேள்வி கேட்கிறாரு. தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? அவ்வளவு கடினமா இந்த காரியங்களை செய்யறதுக்கு. Amen. It means God can do anything and everything in our lives. Amen. அவர் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. Today we need to have that confidence in God. இன்னைக்கு உங்களை பார்த்து நீங்க பல நேரத்துல ஜெபத்துல நீங்க அழுது புலம்பிக் கொண்டு இருக்கும் போது this voice will come. அவர் கேட்பார், is anything too hard for the Lord? Amen. Hallelujah. So கர்த்தர் என்னைக்கு என்ன பண்றாருங்க? என்னைக்கு still seated on the throne. அவரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. I want to look to, அதே போல இன்னொரு இடத்துல கர்த்தர் இதே வார்த்தையை சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அது எரேமியா 32 நீங்க பாத்தீங்கன்னா ஜெர்மையா chapter 32 and verse 27 அதுல சொல்லுவாரு, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அவர் இங்க என்ன சொல்றார்? Look, I am the God of all flesh. Is there anything too difficult for me to do? I am the Lord, the God of all mankind. Is anything too hard for me? Amen. Hallelujah. இந்த வார்த்தை இங்க சொல்ல 26 அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியா, God, the word came from God himself. Amen. Hallelujah. அதே 32:17 படிக்கும் போது ஜெர்மையா அதே ஜெபத்தை எடுப்பார். என்னன்னு? ஆண்டவரே, உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்ல ஆண்டவரே. nothing is impossible to you. அப்ப God இப்ப அந்த ஜெபத்தெல்லாம் கேட்டார். இப்ப கர்த்தர் எரேமியாவுக்கு சொல்றாரு, அப்பா நான் மாம்சமான யாருக்கும், அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் ஆதி ஆகமத்துல நம்ம வாசிக்கிறோம், it was a word that came to Sarah and Abraham. Hallelujah. இங்க என்ன சொல்றாருங்க? I am the God of flesh. இந்த சத்தத்தை கேட்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னுடைய தேவன். Do you know that? நான் உன்னுடைய தேவன், உன்னுடைய கர்த்தர். I am your Lord, I am your Savior, I am your Redeemer. Hallelujah. I am the God who created the heavens and earth. இப்படிப்பட்ட மகிமையின் தேவனாகிய கர்த்தராகிய நான், hallelujah, உனக்கு என்னால் செய்ய முடியாத காரியம் ஏதாகிலும் உண்டோ? Amen. We think so much. நம்ம என்ன பண்றோம்? we சில நேரத்துல நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய தேவனார் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுகிறவர்களா இருக்கிறோம். We think God cannot do this, God cannot do. உண்மையாகவே கர்த்தர் என்ன பண்ணுவார்? சில காரியங்களை அவரால் செய்ய முடியாது. God cannot sin. அவரால் செய்ய முடியாத காரியம் என்னன்னா, God cannot sin. God cannot lie. Amen. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. Hallelujah. அவர் பாவம் அறியாத சுத்தம். God cannot sin, God cannot lie. இப்படி சில காரியங்கள் என்ன இருக்குதுங்க, அதெல்லாம் அவரால் செய்ய முடியாது. ஆனா மற்ற எத்தனையோ காரியங்கள் அவரால் என்ன பண்ண செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை. Everything is possible by him. எல்லாமே அவரால் முடியும். Amen. Hallelujah. நமக்கு the thing is that we need that faith and confidence. இப்ப நம்ம கேட்கலாம், இந்த இடத்துல இருக்குது, God can say, அவரால் முடியாத ஒன்றும் காரியம் இல்லைனாக்கா, சரி நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்துல இது ஏன் நடக்குது, why this should happen? நான் சர்ச்சுக்கு போறேன், நான் ப்ரேயர் பண்றேன், why it is happening என்ற கேள்வி நமக்குள்ள எழும்புவது சகஜம். Amen. Why God is not doing this? என் வாழ்க்கையில ஏன் இதை கர்த்தர் செய்யல? என் குடும்பத்துல இதை ஏன் கர்த்தர் செய்யல? என் மனைவிக்கு செய்யல, என் பிள்ளைகளுக்கு செய்யல, என்னுடைய வாழ்க்கையில ஏன் கர்த்தர் செய்யலங்கிற ஒரு குவெஸ்டியனோட நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னா, there is answer in the Bible.
Amen. Hallelujah. When you turn to Mark chapter 9th chapterல நீங்க திருப்பி கொள்வீங்கன்னா, there is an instant. என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? One day he took பேதுரு, யோவான், யாக்கோபை கொண்டு ஒரு மலை மேல ஜெபத்து கொண்டு போய் அங்க என்ன பண்றாரு? அங்க மறுரூபமாகிறாரு. After that incident he comes down. கீழே வரும்போது அவர் there is a commotion going on. அந்த commotion நடந்து கொண்டிருக்கும் போது, when you read from 14th verse to 23rd verse, அங்க பாத்தீங்கன்னா மார்க் சாப்டர் 9 14ல இருந்து 23 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா அங்க என்ன பண்றாருங்க? பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்தபோது அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவர்களோட வேத பாகர் தர்க்கிக்கதையும் கண்டார். ஜனங்கள் எல்லோரும் அவரை கண்ட உடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவருக்கு வந்தனம் செலுத்தினார்கள். அவர் வேத பாரகரை நோக்கி, நீங்கள் இவர்களோடு என்னத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது ஜன கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனையும் இடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழைக்கிறது. அப்பொழுது நான் அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உடைய சீஷரிடத்தில் கேட்டான், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். அவர் பிரத்தியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, நான் எது வரைக்கும் உங்களோடு இருப்பேன்? எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன்? அவனை என்னிடத்துல கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவன் அலைக்கழைத்தது. அவன் தரையில விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது அவனுக்கு உண்டாக்கி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன் சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது என்று சொன்னான். இப்படி கொல்லும்படி அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீ ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் ஹல்லேலூயா, எங்கள் மேல் மனமிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்குமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றான். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு கேட்டான். அதுக்கு பிறகு இயேசு அந்த சாவியை கடிந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. அவன் 27ஆம் வசனத்துல இயேசு அவனை கையை பிடித்து அவனை தூக்கினான். உடனே அவன் எழுந்திருந்தான். ஒரு அற்புதங்கள் நடந்ததை நாம் இந்த இடத்துல பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. எரேமியா 32:27 சொல்ல, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இன்னொரு காரியம், தேவன் நம்முடைய வாழ்க்கையில காரியம் செய்ய முடியாத ஒரு காரியம் என்ன இருக்குதுன்னா, நமக்கு விசுவாசம் இல்லைன்னா God cannot do anything. தேவனால செய்ய முடியாத காரியங்கள் ஒன்று, பிகாஸ் ஆஃப் அவர் அன்பிலீவ். ஆமென். நீங்க வேதத்துல வாசிச்சீங்கன்னா, இயேசு ஒரு முறை எங்க போகிறாருங்க? he goes to Nazareth. பிறந்த ஊராகிய நாசரத்துக்கு போகும்போது, பிகாஸ் ஆஃப் த பீப்புள்ஸ் அன்பிலீவ், அந்த பட்டணத்துல என்ன பண்ணலையா, பெரிய ஒரு சில வியாதிகளை குணமாக்குனது மாத்திரமல்ல, he couldn't do great miracles because of their unbelief என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில அதுதாங்க. God says, என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் உண்டோ? Still the word stands. அவருடைய வார்த்தையில இன்னைக்கு வல்லமை நிறைந்ததா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நடக்காததற்கு காரணம் என்னன்னா, ஹல்லேலூயா, நடக்குமா நடக்காது. We have so much unbelief in us. இங்க பாருங்க, இந்த பிள்ளை ஒரு சின்ன பிள்ளையா. I always tell பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, இந்த இடத்துல இந்த தகப்பன் சொல்லுவான், என் பிள்ளை எப்ப சிறு வயது தொடங்கி அந்த பிள்ளைய பிசாசு பிடித்திருந்தான். எப்ப என்ன பிசாசுங்க? ஊமையும் செவிடுமான ஒரு ஆவி அவனை பிடித்திருந்து அலைக்கலைத்திருது, அவனை நெருப்புல தள்ளிற்று, அவனை சாகடிக்க எத்தனித்தது என்று வேதம் இங்கே கற்றுக் கொடுக்கிறது. So you have to be careful about your children. உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். Amen. Don't ever think because you are a believer, நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க, நீங்க ஜெபிக்கிறீங்க, அதனால உங்க பிள்ளைகளை பிசாசு தொட முடியாதுன்னு நினைக்காதீங்க. சோ அவர்களை பாதுகாக்க, ஜெபத்துல பாதுகாக்க வேண்டியது உங்க வேலையா. Don't let them to have தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துல அந்த பிள்ளைங்க ஈடுபடக்கூடாது. இந்த பைபிள் சொல்லுது, அந்த சிறு பிள்ளையா இருக்கும் போதே பிசாசு அவனை பிடிச்சது. So be watchful, be careful. Amen. Children are watching unwanted things in the mobile or TV la paakana, it's all, there is reasons for the enemy to come and attack your children. So அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு என்னன்னா,
to you, for you to have a miracle in your life. And moms, I am the God of all flesh. Is there anything too difficult for me to do? Hallelujah. The question comes, yes, எதுனா, it's my unbelief. இங்க ஒரு பெரிய கமோஷன் நடக்குதுங்க. இயேசுகிட்ட அந்த பிள்ளையோட யோசித்து பாருங்க, எத்தனை வருஷங்கள் அந்த பிள்ளையோட அப்பா கஷ்டப்பட்டானோ தெரியல. எவ்ரி டைம் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். அவர் சொல்லுவாரு, என் மகனை நிறைய நேரம் நெருப்புல தள்ளிச்சு, நிறைய நேரத்துல தண்ணில தள்ளி கொல்ல பார்த்தது. So he wanted to deliverance. எப்படியாச்சும் என் பிள்ளைக்கு விடுதலை வேணும். அப்போ இயேசு சொல்லுகிற நீ விசுவாசித்தால், if you believe, அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அவனுக்கு மாத்திரம் இல்லை, இன்னைக்கு எல்லாம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். everything will happen, everything happens to those who believe. எதுலங்க? Hallelujah. பிரசங்கம் பண்ற ஏன் மேல இல்ல, in having faith in the word of God, or having faith in the revealed word of God. When you have faith in God, then in which you are eligible to see the great miracle in your life. உங்க வாழ்க்கையில அந்த பெரிய அற்புதத்தை பார்க்க முடியும். Hallelujah. இயேசு சொல்றாரு, நீ விசுவாசித்தா உனக்கு நடக்கும்பா. விசுவாசிக்கிற எவனுக்கும் நடக்கும், யாருக்கும் விதிவிலக்கல்ல. இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் தான். If you have faith in God, you will have a miracle. உங்களுக்கு அற்புதம் நிச்சயமா நடக்கும். God doesn't say பார்க்கலாம்னு சொல்லல, நீ விசுவாசிக்கும் போது அது நடக்கும். அடுத்து இங்க சொல்லுகிறது என்ன நடக்குதுங்க? உடனே பிள்ளையோட தகப்பன் சொல்ற, he understood and confessed his faithlessness. அவன் அன்பிலீஃப கன்ஃபெஸ் பண்றான். அவன் சொல்றான், உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவ்விசுவாசம் நீங்கும்படி எனக்கு என் உதவி செய்யும் என்று கண்ணீரோடு ஜெபித்தான். இன்னைக்கு நிறைய பேர் we are living in unbelief. அந்த unbelief போகணும்னா there is only one person who can change, who can get you out of that unbelief, is Christ Jesus himself. You have to be faithful when you come to Jesus. இயேசு கிட்ட வரும்போது உண்மையா இருக்கணும். Open yourself and tell the Lord, என்னால இது முடியல ஆண்டவரே, I am weak in this, I am struggling with. நீங்க சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க, God will deliver. Amen. அவன் அந்த பிள்ளையோட தகப்பன் சொல்றான், ஆண்டவரே, என்ன சொல்றாங்க? Hallelujah. என் அவிசுவாசம், because he says I am full of unbelief, oh God. இன்னைக்கு எனக்கு அந்த அன்பிலீஃப்ல இருந்து நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. Today we are going to pray to Jesus. Hallelujah. Then you will see அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை you will witness the power of God in your life. உங்க வாழ்க்கையில தேவனுடைய மகிமையை நிச்சயமா நீங்க காண்பீர்கள். Amen. In everything. இன்னைக்கு அநேக நேரத்துல நம்முடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதுங்க? தேவையில்லாத வார்த்தைகள், சந்தேகத்தின் வார்த்தைகள். we keep speaking, we babble பண்ணி கொண்டு இருக்கிறோம். That is the reason we are bound with so many things. Hallelujah. நம்ம வார்த்தையே நம்ம கட்டி போட்டு விடுகிறோம். நம்முடைய அவிசுவாசத்தின் வார்த்தை நமக்கு, நீங்க ஜெபிக்கலாம், மணிக்கணக்கில் ஜெபிக்கலாம். we are going to speak negative words. இது முடியாது, அது நடக்காதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா it will not happen. that power, hallelujah, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. so just know that God is just waiting. உங்க அற்புதம் நடக்கிறது is waiting for your faith. இப்போ if you are living in இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க, if you feel that you still have unbelief in you, ஒரே ஒரு நிமிஷம், it doesn't take much time. அந்த பையனுடைய அப்பாக்கு it just took 30 seconds to pray. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு கேட்டா. just took 30 seconds to pray. If you are going to pray that prayer, அந்த ஜெபத்தை நீங்க ஜெபிப்பீங்கன்னா, ஹalleluya, அந்த தேவனுடைய மகிமையின் அற்புதத்தை நீங்க பார்க்க முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா, ஹalleluya, thank you Lord. அந்த ஆவியை, அந்த பிள்ளை பிடித்திருந்த ஆவியை இயேசு கொள்ளுகிறார், கடிந்து கொண்டதை அதட்டுகிறார். அதுவா இயேசுடைய சத்தத்தை கேட்ட மாத்திரம் அந்த அலைக்கலைத்தது. ஹalleluya. இயேசு தன்னுடைய சீஷர்களை சொல்லும், மத்தேயு 17 படிச்சீங்கன்னா, because of your unbelief, உங்களுடைய அவிசுவாசத்தினாலதான் அந்த விசுவாச துரத்த முடியாம போனது என்று சொல்லுவார்.
Amen. So just remember, உங்க வாழ்க்கையில why miracles don't happen, it's simple because of your unbelief. உங்க அவ்விசுவாசம், அவன் நம்பிக்கை நிமித்தம் தான் அற்புதங்கள் தடைப்பட்டு கொண்டே போய்கொண்டே இருக்கிறது. டுடே ஐ பிலீவ் இட் மே பி a day ஆஃப் ஒரு அற்புதத்தின் நாளாய் உங்களுக்கு இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதுவரைக்கும் நீங்க பெற்றுக்கொள்ளாத காரியங்கள் இன்னைக்கு ஜெபத்துல பெற்றுக்கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். And I believe you'll be delivered from every oppression and depression of the demonic kingdom. ஹalleluya, உங்களுக்கு விடுதலை உண்டாகிற ஒரு நேரம். இயேசு அந்த ஆசத்து ஆவியை அதட்டினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். உடனே அவன் அந்த சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு it left that boy. It left that boy. சிறு வயது தொடங்கி எத்தனை வருஷம் தெரியல, அத்தனை வருஷம் அலைக்கலைத்த அந்த பிசாசு. That was the day of deliverance for that boy, because அவங்க அப்பா சொல்லி ஜெர்மன் எனக்கு அவ்வு என் அண்டர் நான் விசுவாசிக்கிறேன், பட் ஸ்டில் ஐ ஹாவ் டவுட்ஸ் இன் மீ, and I just pray deliver me from this unbelief. Hallelujah. Today இன்னைக்கு கூட அதேதான். You may be praying for many things. ஆனா உள்ள ஏதோ ஒரு பகுதியில உங்க இருதயத்துல ஏதோ ஒரு மூலையில ஒரு சந்தேகத்தின் ஆவி உங்களை பிடித்து இருக்கிறது. There may be a spirit of doubt that is holding your miracle. Amen. இன்னைக்கு we are going to ask the Lord. Amen. நீங்க ஜெபத்துல தேவனிடத்துல கேட்கும் போது நிச்சயமாக இந்த இரவு நேரத்துல என்ன பண்ண பார்க்க முடியும்? யூ கேன் see the mighty move of God. உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும். Amen. Hallelujah. நீங்க மற்றவர்கள் சொல்லுவது பெருசு அல்ல, மற்றவருடைய வாழ்க்கையில நடக்கிறதை பார்க்கிறது பெருசு அல்ல. Today, hallelujah, God wants you to have that miracle. உங்க வாழ்க்கையில அந்த அற்புதத்தை நீங்க பார்க்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். It's not very far. உங்க வீடு வெட்டு தூரம் இல்லை. நீங்க உபாகமத்துல படிச்சீங்கன்னா it's just உங்க உதட்டுகிட்ட இருக்கிறது. Amen. Hallelujah. It's just nearly your lips. உங்க வாயில தான் இருக்கிறது. When you pray, when you speak that word of faith, amen, you will have your miracle. You have things that has been lost. உங்க வாழ்க்கையில இழந்து போனதெல்லாம் நீங்க திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். You will have what God has planned for you. You will have your deliverance. You will have your victory. உங்க வாழ்க்கையில நிச்சயமா அதை பார்க்க முடியும். Thank you, Lord. Blessed be the Lord God Almighty. That powerful is God. அத்தனை மகிமை உள்ளவர் நம்முடைய ஆண்டவராகிய தேவனா இருக்கிறார். Hallelujah.